ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடக்க உள்ள நிலையில் முதல் படியாக அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டது. மற்ற கட்சிகளும் திரைமறைவாக கூட்டணி பேச்சுவார்த்தையில் இறங்கியுள்ளன. தேர்தல் பணியின் ஒரு பகுதியாக மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் 24 அணிகளின் நிர்வாகிகளிடம் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை நடத்துவதாக அக்கட்சி வட்டாரத்தில் கூறப்படுகிறது. எந்தெந்த தொகுதிகளில் திமுக மீண்டும் வெற்றி பெறும் என்பது குறித்தும் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகளின் வெற்றி வாய்ப்பு குறித்தும் அந்த கூட்டங்களில் ஆலோசிக்கப்படுகிறது. கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற எண்ணிக்கை அடிப்படையில் 2026 சட்டசபை தேர்தலுக்கு தொகுதிகள் ஒதுக்கினால் போதும். ஆளுங்கட்சியாக இருப்பதால் 200 தொகுதிகளில் போட்டியிட்டு திமுகவால் வெற்றி பெற முடியும் என பெரும்பான்மை நிர்வாகிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். 2021 சட்டசபை தேர்தலில் திமுக 174 தொகுதிகளில் போட்டியிட்டு 125இல் வெற்றி பெற்றது. காங்கிரசுக்கு 25 தொகுதிகள் ஒதுக்கியும் 18இல் தான் வெற்றி பெற்றது. இப்போது ஆளும் கட்சியாக இருப்பதால் 200இல் போட்டியிட்டால்தான் 150 தொகுதிகளை கைப்பற்ற முடியும் எனவும் திமுக நினைக்கிறது. கடந்த சட்டசபை தேர்தலில் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்ற அதே எண்ணிக்கை தொகுதிகளை மட்டும் இந்த முறை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கவும் ஆலோசிக்கிறது. புதிய வரவான கமல் உட்பட கூட்டணி கட்சிகளுக்கு 34 தொகுதிகள் மட்டும் ஒதுக்கும் வகையில் தொகுதி பங்கீட்டை அமைத்துக் கொள்ளவும் ஆலோசிக்கப்பட்டுள்ளது. இப்படி ஒரு தொகுதி பங்கீட்டை கூட்டணி கட்சியினர் எப்படி ஏற்றுக்கொள்வர் என்பது குறித்தும் ஆலோசனை நடக்கிறது. இந்த பணிகளை திட்டமிட்டபடி செய்து முடிக்க திமுகவில் 7 மண்டலங்கள் பிரிக்கப்பட்டு பொறுப்பாளர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் அடங்கிய மண்டலத்திற்கு கனிமொழி நியமிக்கப்பட்டுள்ளார். தேனி, விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்கள் உள்ள மண்டலத்திற்கு அமைச்சர் தங்கம் தென்னரசுவும், திண்டுக்கல், திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் அடங்கிய மண்டலத்திற்கு அமைச்சர் சக்கரபாணி, கரூர், நாமக்கல், கோவை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, தஞ்சாவூர், திருவாரூர் போன்ற டெல்டா மாவட்டங்களுக்கு அமைச்சர் நேரு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட சில மாவட்டங்களுக்கு அமைச்சர் வேலு, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களுக்கு முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசா என 7 பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.